வரக்கூடிய பௌர்ணமி மிக மிக விசேஷமான ஒரு பௌர்ணமி. பௌர்ணமின்னாவே விசேஷம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை தாண்டி ஒரு முக்கியத்துவம் என்னன்னா, முருகப்பெருமானுடைய பர்த்டே அன்னைக்கு வருது. தமிழ் கடவுள் நம்ம எல்லாம் காக்கக்கூடிய கலியுக தெய்வம் முருகப்பெருமான் அவதரித்த திருநாள் வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்துல முருகப்பெருமான் அவதரித்தார். ஆனா 22ஆம் தேதி காலையில 8:18க்கு விசாக நட்சத்திரம் ஆரம்பிக்குது. அப்பதான் அவருடைய அவதரித்த திருநாள். மறுநாள் காலையில 9:45 வரைக்கும் விசாக நட்சத்திரம் இருக்கு. வைகாசி விசாகம் அப்படின்ற ஒரு புனித நாள். முருகப்பெருமான் அவதரித்த இந்த திருநாள்ல ஆங்காங்க இருக்கிற முருக பக்தர்கள் வழிபாடு செய்வதும், காவடி எடுப்பதும், மற்றவர்களுக்கு உதவி செய்வதும், அன்னதானம் செய்வதும் உள்ளிட்ட பணிகளை செய்யுங்க. குறிப்பா குழந்தை பேரு சம்பந்தமான விஷயங்கள்ல நீண்ட நெடிய காலமா குழந்தை பேருக்காக காத்திருக்கிறவங்க இந்த நாள்ல விரதம் இருங்க. முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருளை பெறுங்க. பௌர்ணமியில கிரிவலம் அந்த சீருடைய அருளையும் சேர்த்து பெறுங்க. நன்றி.